நேயர்கள் அன்பு வணக்கத்துடன் சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி வாழ்க வளமுடன். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. ஒரு சிறப்பான பதிவுங்க. ஜாதகத்தில் நிறைய பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள் நமக்கு தொந்தரவை கொடுக்கக்கூடிய விஷயமெல்லாம் இருக்குது. அதில் ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம் இது மட்டும் இல்லைங்க. இப்போ இந்த பாகைக்குள்ளார அமையக்கூடிய அமைப்பு கூட நம்ம பிரச்சனையை தரும். இந்த முடக்குன்னு ஒரு சப்ஜெக்ட்டுங்க. என்னதான் எது நாங்கள் அது முடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்தரிசி நாடின்னு ஒரு புத்தகம் நூல் இருக்குது. இந்த நூலையும் குமாரசாமியம் அப்படிங்கிற நூல் இருக்குது. இதெல்லாம் மூல நூல், பெரிய ஜோதிட நூல். இந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பழமையான இந்த நூலில் இந்த முடக்கு அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது ஒரு தோஷமாக எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு உண்டுங்க. ஒரு முடக்கு தோஷம் அப்படிங்கிறது எதனால் அப்படின்னா, ஒரு கிரகத்தை முடக்கி வைக்கிறது. ஒரு கிரகம் தசாபுத்தி நடக்கும் பொழுது அதை முடக்கி வைக்கிறது. இப்போ ஒரு தொழில் சார்ந்தோ, ஒரு கல்வி சார்ந்தோ, திருமணம் சார்ந்தோ, மனித பிறவியே ஊழ்வினை கர்மாவை சுமந்து பிறக்கிறோம். அந்த முடக்கு வரும்போது அந்த தடை இருந்துக்கிட்டே இருக்கும், முன்னேற்றமே இல்லாமல் இருக்கும். சொல்லுவாங்கள்ல, பொதுவாக இந்த போலியோ அட்டாக் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க வாழ்க்கையில் வேறு விதத்தில் தான் யோசித்து அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கணும். அதற்கான அந்த முடங்குங்கிற விஷயத்தை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும்? ஆனால் கிரகம் முடங்கும் போது அது வேறு, அது ஒரு கர்ம வினையை நமக்கு கொடுத்துரும். இது யார்? ஆத்மகாரகன் சூரியனுடைய நிலைப்பாடு வைத்து தான் முடக்கு தோஷத்தை சொல்கிறோம். தடையை கொடுக்கக்கூடிய விஷயமாக முடக்க சொல்கிறோம். அப்போ நம்மளுடைய நட்சத்திரம் என்ன? சூரியனுடைய, இப்போ சூரியனுக்கு எது தெரியுங்களா முடக்கு? புதன் தான் முடக்குங்க. இதுபோல் நம்ம எடுக்கணும். அப்போ நம்மளுடைய சூரியன் எந்த இடத்துல இருக்குது, அதுக்கு ஒரு கால கணிதம் இருக்குது. இப்போ ஒன்றாம் இடம் முதல் பாவகமே முடக்கு ராசியில் நிற்கிது. நம்மளுடைய முதல் இடம் ஒரு லக்கணமே முடக்கில் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்? அவங்களுக்கு தலைமைத்துவம், ஒரு விஷயம் எதுவுமே சாதிக்க முடியாத இது, தலைவலி, உடம்பு வலி எல்லாமே வரும். தன்னம்பிக்கை இழந்துருவாங்க. அதே தான் ரெண்டாம் இடத்துல இருக்குன்னா தனம் போச்சு, குடும்பம் விஷயம் போச்சு, வாழ்க்கைங்கிற ஒரு விஷயமே கேள்விக்குறியாக இருக்கும். இதுபோல் ஒவ்வொரு பாவகத்துக்கும் முடக்கு தோஷம் இருக்கா, நமக்கு முடக்கு நிவர்த்தி உண்டா? மூன்றாம் பாகம் என்ன முயற்சி பண்ணாலும் பெரிய தடை. இப்போ கிரகத்தில் கேதுவை சொல்லுவோம். இந்த முடக்கு தோஷத்தில் நின்று ஒரு நட்சத்திரம் தசாபுத்தியோ, நமக்கு என்ன கிரகம் முடக்கில் நிற்கிதுன்னு பார்த்து அதை சரி பண்ணணும். அது இல்லாமல் உங்களுக்கு பிரச்சனைகளே இல்லை அப்படிங்கிறது இல்லை, இருக்கா பார்த்துக்கணும். நாலாம் பாவத்தில் முடக்கு, நாலாம் பாவகம் உங்களுக்கு வீடு அமைய ஏங்க மேடம் எனக்கு வீடு அமையல, எதனால்? நாலாம் இடத்துல முடக்கு, நாலாம் இடம் தோஷம். அப்போ நாளுக்குரிய அத்தனை காரகத்துவமும் அடிபடும். வண்டி வாகனம் செட் ஆகாது, காரே வாங்க முடியாது, ஒரு வீடு கட்ட முடியாது, பல பிரச்சனைகளை போராடிக்கிட்டே இருப்பாங்க. பொருளாதாரத்தில் ஒரு கல்வியில் தடை, இதெல்லாம். ஐந்தாம் இடம் முடக்கு பூர்வீகம், பூர்வீக சொத்தில் தாத்தா பாட்டி எல்லாருமே நல்லா வாழ்ந்தாங்க, எனக்கு சொத்தே கிடைக்கல, என்னோட உழைப்பு, என்னோட கஷ்டத்தில், என்னோட காலில் நின்று சுய சம்பாத்தியம் இதெல்லாம் கொடுத்துரும். இதுபோல் ஏழாம் இடம்னு வச்சுக்கோங்களேன் முடக்கில். ஏழாம் இருந்தால் திருமணமே கொஸ்டின் மார்க் தாங்க. அப்போ தன்னுடைய பேர், நட்பு வட்டாரம், கூட்டு தொழில் எதுலையாவது அடி வாங்கிரும். அதனால் முடக்கு அப்படிங்கிற கிரகம் நம்மளை முடங்கி வச்சிரும், தடையை கொடுத்துரும், தாமதத்தை கொடுத்துரும். 10ஆம் இடம் முடக்கில் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப தொழிலே அமையாது. எத்தனை தொழில் செய்யுங்க, அத்தனையில் நமக்கு வருமானமே கிடைக்கிறது கஷ்டமாக போயிடும். அனைத்திலையுமே தோல்வி. 10ஆம் இடம். அதே போல் நமக்கு எந்த ஊரில் போய் பொழப்பு தேடினாலும் அந்த ஊரில் ஒரு அவமானம், கெட்ட பேர் எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். இப்போ கேதுவோடைய நட்சத்திரம்னா சுக்கரன் தான் முடக்குங்க.
சுக்கிரனுடைய நட்சத்திரம் கேது நட்சத்திரம் தான் முடக்கு. இப்படி முடக்குடைய அமைப்பை நீங்கள் நல்ல கவனமாக பார்த்துக்கணும். நம்மளால் எதனால் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அந்த தசாபுத்தி நமக்கு பிரச்சனைகளை கொடுக்குதா, முடக்கு தோஷ நிவர்த்தியெல்லாம் இருக்குது. பொதுவாக முடக்கு தோஷத்துக்கு நிவர்த்தி நம்மளுடைய பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மதுரையில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் தான் அந்த முடக்கு தோஷத்துக்கான ஆதிகால சிவன் கோயில். நமக்கு ரொம்ப பிரசித்த பெற்ற கோயில். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முடக்கு தோஷத்துக்கான பரிகார ஸ்தலங்கள் இருக்குது. இது பொதுவான பரிகார ஸ்தலம். இதை போய் நம்ம இழந்ததை எல்லாம் நம்ம புதுசாக நமக்கு வாழ்க்கை அமையணும், இந்த முடக்க நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பில் நீங்கள் ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான பரிகாரம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ், வெற்றி, அனைத்திலையுமே ஜெயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத, முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த முடக்கு ராசி, முடக்கு தடை, முடக்கு நட்சத்திரத்தை நல்ல கவனமாக பார்த்துக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.